காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இனிமேல் போய் இந்த பசங்களை எழுப்புனா கரெக்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் தான் தூங்குவாங்கன்னு தெரியலையே. 2 பேரும் தூங்குறத பாரு. ஸ்கூலுக்கு போகணுங்கிற பயமே இல்லை. ஆமாம், அது சரி. இவ எதுக்கு கீழே படுத்து கிடக்குறா? பெட்டில் தானே கிடந்தா. கீர்த்தனா, எந்திரி, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு பாரு. அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேம்மா, ப்ளீஸ்மா. கீர்த்தனா, காலையிலே நான் டென்ஷன் பண்ணாத. அவனே எழுப்புங்க. நைட்டு தள்ளி விட்டு நல்ல எருமை மாடு மாதிரி தூங்கலாம் பாருங்க. அதுதானே, காலையிலே பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருவீங்களே. போய் கிளம்பு போ. அவனை மட்டும் கேட்கவே மாட்டான் இந்த அம்மா. அடுத்து இவனை வேற எழுப்பணுமே. டேய் ராகுல், எந்திரா. அம்மா ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கட்டுமா? என்னது? அப்பா, ஒரு வழியாக அந்த பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனாதான் இப்போ ஒரு பெரிய வேலையே முடிஞ்ச மாதிரி இருக்கு. என்ன இன்னும் யாரையுமே காணோம்? நம்ம தான் சீக்கிரமா வந்துட்டோமோ? இந்த வராங்க சரசக்கா. என்ன சின்ன பொண்ணு, இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்ட? அடையாக்கா, என் மாமியார் தொல்லை தாங்க முடியல, அதான் சீக்கிரமா வந்துட்டேன். அப்படியா சின்ன பொண்ணு? சரி, என்ன இன்னும் லட்சுமி அக்கா கோமதி அக்காவெல்லாம் காணா? வாங்க வாங்க லட்சுமி அக்கா, கோமதி அக்கா, எல்லாம் கரெக்டாக டைமுக்கு வந்துட்டீங்க. ஆமாம், உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாமல் இருந்தால் சீக்கிரம் வரலாம். என்ன லட்சுமி அக்கா, என் மேலே அவ்வளோ பாசமா என்னை பற்றி பேசாமல் இருக்க முடியல போல இருக்கே. ரொம்ப பாசம்தான். ஏன் சின்ன பொண்ணு, இந்த ரேவதிக்கும் கீதாவுக்கும் எதுவும் சண்டை போல இருக்கே? காலையிலே எங்கள் வீட்டு பக்கம் கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆமாக்கா, அது ஏதோ சண்டை போல இருக்கு. அவள் வந்தாதான் என்னன்னு கேட்கணும். எனக்கும் சத்தம் கேட்டுச்சு. சரி, அவள் என்ன இப்போ இந்த பக்கமே வர்றதே கிடையாது. அவள் எப்படி வருவா? அவளோட வீட்டுக்காரர் தான் விட மாட்டேங்கிறாரே. அவர் அப்படி இப்படின்னு எங்கிட்டாவது போனாதான் இவ வர முடியும். சரி அக்கா, அதை விடுங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் நான் இப்போ வந்ததே. என்ன லட்சுமி, சொல்லு. நம்ம ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பங்களா வீடு ஒன்று இருக்குல்லக்கா, அந்த பக்கம் போகிற வரவங்கலாம் சொல்கிறாங்க அங்கே ஏதோ சத்தம் கேட்குதாம்னு. என்ன லட்சுமி சொல்கிறேன்? அந்த பங்களா வீடு நான் சொன்னேன். ஆமாக்கா, அந்த பங்களா வீட்டிலேருந்து தான் சத்தம் கேட்குதுன்னு சொல்கிறாங்க. என்னது, அந்த பங்களா வீடா? என்னக்கா, திடீர்னு மழை வேற வந்துருச்சு. வாங்கக்கா, எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவோம்.